ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் வானாதி வானங்கள் சொல்லாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளினா நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளினா நடந்திடுவேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். விசுவாசி சத்தியிலே ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையில ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே என் தேவை ஒன்று தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே என் தேவை ஒன்று தடையில்லையே. எந்த தேவனால என் வீட்டுல ஆகார குறைப்படாது. எந்த தேவனால எனக்கு எல்லாம் நடக்கும். ஓ உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராக வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா எனக்கு எதிராக வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா என் வேலை நாரக தேவன் தாமே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு எதிராக வர ஆயுதத்தை நிர்மூலமாக்குவார். ஓ ஜெயம்மா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகள் வாழ்க்கை துணையும் துணையோ என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்பட வாழ்க்கை துணைய ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மையோ செழி தொங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். உன்னை பரிசுத்த ஜாதியா மாற்றுவார். பரிசுத்த ஜனமா பிரித்தெடுப்பார். ஓ அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. வாய் தருங்க. நீ அறிக்கை செய்யும் போது கர்த்தர் கிரியை செய்வார். தன் வாயை யாரு விரிவா திறக்கிறானோ அவன் வாய் தான் நிரப்புவார்.
தட்டி இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. கரங்களை உயர்த்திப்பா. அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். ரசிச்சு நன்றி நன்றி அப்பா. மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் கோட்டையும் துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. இம்மட்டும் இனிமேலும் எந்த நாள் இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர் என்னுடையவர் என் ஆத்ம நேசரே என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அவர் இயேசு இயேசு. நமது கரங்களை உயர்த்துங்க. அவர் இயேசு அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 ஓ நம்ம இயேசு. அவர் இயேசு 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 அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. மன்னிங்க அபயம் எடுங்க. அந்த ரெண்டாவது வந்து ஜெபிச்சாம் பாரு. மார்ல தட்டி பாவியாக என் மேல கிருபையா இருங்கப்பா பாவியாக என் மேல கிருபையா இருங்கப்பா. நான் இப்படி தசனை பார்க்க போட்டேன் வாரத்துல உபவாசம் போட்டேன் பாரு. அந்த பாவியை போல நான் இல்லை. அப்படி மத்தவங்களை காட்டாதீங்க. உங்களை நிதானிச்சு சோதித்து அறிந்தா நியாயத்தீர்ப்பு இல்லை. நம்மளையே நம்மளை நிதானிங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறாள் அவளை போல இல்லைப்பா என் ஃப்ரெண்டை போல இல்லைப்பா அப்படிலாம் சொல்கிறாதீங்க. உன்னை நிதானி. நீ யாருன்னு அவருக்கு இன்னும் காட்டு. என்னை மன்னிச்சுடு. நான் இப்படி தெரியாமல் என் கணவனுக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டேன், மனைவிக்கு விரோதமாக பண்ணிட்டேன், என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் தாய்க்கு விரோதமாக, என் தகப்பனுக்கு விரோதமாக நான் இது தெரியாமல் செஞ்சுட்டேன். மன்னின்னு நீ தேவ சமூகத்தில் வாயை தர. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை இந்த கால வேளையில் கூட ராஜா எங்களுக்கு கொடுத்த நீங்கள் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த திருவந்து நாங்கள் எடுக்க போகிறோம். அப்பத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ண போகிறோம். தேவனே பாவம் நிறைஞ்ச இடத்துல நாங்கள் இருக்கிறதுனால எப்படி எங்களை டெஸ்ட்டு பட்டுருக்கோம். ஆண்டவரே மண்ணை போல் ஒரு பாவம் எங்கள் மேலே ஓய்ந்திருக்கும். எங்களை மன்னிங்க இயேசுவே. எங்களை மன்னிங்க. எங்கள் குற்றங்களை மன்னிங்க. எங்கள் குறைகளை மன்னிங்க. எங்களை பாவங்களை மன்னிங்க. எங்கள் தாய் தகப்பன் செஞ்ச பாவம் எங்களை தொடர்ந்து வந்து எங்களை அப்படியே வாய வைத்திருக்குமாண்ணா. இந்த ஆராதனை நேரத்தில் அதை நிர்மூலமாக்கி இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி அவங்களோட பின்பற்றி எங்களை பிதாக்களோட பாவம் எங்களை பின்பற்றாதபடி எங்களை தொடராதபடி அதன் பயங்கரத்தையும் பயத்தை உண்டு பண்ணி எங்களை பரிசுத்தமாக்குக சாமி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமீன். அப்படியே உட்காருவோமா.
போனேன், உன் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உன் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். மண் என்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கருத்தில் வைத்தீரே, மண் என்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கருத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கருத்திலே இருக்கவே ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையிலே அழகான உந்தன் பார்வையிலே அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே அழகாக இருந்தேன் ஐயா. உந்தனின் பார்வை மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழகென்று அழகென்று தூக்கி எறியாமல் அழைக்கின்ற இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கருத்திலே இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஆமென். கை தட்டுவோமா? கர்த்தர் என்கிட்ட சொன்னது 3 காரியம். ஆமென். ஆமா, தேவன் என்கிட்ட பேசுறது உங்க ஒவ்வொருத்தரையும் அழகா வைப்பாராம். சொல்லுங்க, நீங்க அழகானவங்க, சொல்லுங்க நீங்க அருமையானவங்க. என்கிட்ட கர்த்தர் காட்டினார். இந்த வாரம் நான் சர்ச்சு அங்கே ஜெபம் பண்ணும்போது காட்டினது, நீங்கள் எவ்வளோ இந்த இடத்துல ப்ரேயரில் ஜனங்களை முக்கியப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க சுபாவத்தை நான் மாற்றுவேன், அவங்க பழக்க வழக்கத்தை மாற்றுவேன். அல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஆம்பளையா பொம்பளையா அது அழகு. அப்போ சோத்திரம் 3 காரியத்தை கர்த்தர் எங்கிட்ட காட்டினார். முதல்ல நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம அழகா மற்றவங்களுக்கு இருக்கணும்னா அறிவில் அழகா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம திறமையில் அழகா இருக்கணும், நம்ம முக பாவனத்தில் அழகா இருக்கணும், நம்ம செய்கிற அத்தனையிலையும் அழகு இருக்கணும். அப்போ அதுக்கு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். முதல் நம்ம தேவனுக்கு ஏற்ற காரியத்தை செய்ய தீர்மானம் பண்ணணும். 2வது தேவனுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுறவங்களா இருக்கணும். தேவனுடைய நோக்கம் நம்ம மூலியமா நிறைவேற்றுறது இருக்கும். ஃபஸ்ட்டு தேவனுக்கு ஏற்ற காரியத்தை செய்ய தீர்மானிக்கணும். 2வது தேவனுக்கு ஏற்ற காரியத்தை செய்ய தேவனுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். 3வது தேவனுக்கு ஏற்ற காரியத்தை செய்ய தரிசனத்தை வெளிப்பாட பெறணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நம்ம பார்ப்போம். இதை எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம், அந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:10 வாசிங்களா. 1:10 வாசிங்க. இருங்க, கொஞ்சம் இருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 3 வாசிங்க. 1:3.
ஆமென் சொல்லுவோமா? இதில் என்ன சொல்லுது? அப்போது இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ள ராஜ குலத்தில் யாவரும் மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் சேவிக்க திறமையான சில வாலிபர்களை கொண்டு வரவும். அல்லேலூயா. அப்ப இயேசு ராஜா முன்னா கூட ஆமென் திறமையானவங்க தேவை, அழகானவங்க தேவை, நாணம் உள்ளவங்க தேவை, மாசு இல்லாதவங்க தேவை, படிப்புல கல்வியில சிறந்தவங்க தேவை. அங்க எழுதப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல இருந்த தானியேல் வந்து அவரை பாபிலோனாக்கு, இஸ்ரவேல்ல இருந்து பாபிலோனாவுக்கு ஒரு சிறை கைதியா கொண்டு போறாங்க. அவர் அந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லை, இஸ்ரவேல்ல இருந்தவர். அந்த தேசத்தில் இராணுவம் வந்து தானியேலை தூக்கின்னு அவங்க சிறையில் அவர் கொண்டு போய் போட்டுறாங்க. அல்லேலூயா. சிறையில் இருந்த ஒரு மனுஷனை தேவன் வெளியே கொண்டு வந்து ராஜா முன்னால் நிறுத்துறாரு. அது காரணம் என்னன்னா, தானியேல் எடுத்த தீர்மானம். ஆமென். 3 தீர்மானத்தை அவங்க எடுத்தாங்க. அல்லேலூயா. நல்ல வாழை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்மானம் எடுத்தாங்கன்னா சோத்திரம். அதே அதிகாரம் இப்போ படிங்க, 10 படிங்க. தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் விட்டிருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு இந்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவர்களாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றார். ஆமென். அதே அதிகாரத்தை 5 வாசிங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்தில் தான் குடிக்கிற திராட்சை ரசத்தை தினமும் ஒரு பங்கு அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். ஆமென். அங்க இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணுவாரான்னா, அவர் சாப்பிட்ற ஆகாரத்தில் கொஞ்சம் வாலிப பிள்ளைகளுக்கு வைப்பாராம். அல்லேலூயா. அந்த ராஜா வந்து முதலாவது அவர் கும்பிட்ற பாகால கும்பிடுவார். விக்கிரத்தை கும்பிட்டு அதுக்கு பூஜை போட்டு அங்கே அவங்க நாட்டில் பாகால் என்ற ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க. அல்லேலூயா. அந்த தெய்வத்தை கும்பிட்டு அந்த தெய்வத்துக்கு முன்னே தான் எல்லா பொருளும் சாப்பிட்ற அத்தனையும் வைப்பாங்க. சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணுவார்னா, அவர் சாப்பிடுவார். அதில் கொஞ்சம் எடுத்து தனியாக அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு வைப்பார். அல்லேலூயா. அவரோட கூட வேலை செய்கிறதுக்கு பல வாலிப பிள்ளைகளை அந்த ராஜா கேட்டார். அவங்க கலையாக இருக்கணும், புஷ்டியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? கலையானா எப்படி இருப்பாங்க? கலைனா என்னது? அழணுமா? கலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் சொன்ன இதில் குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம பேசுகிற மெசேஜ்லேயே சில பேர் குறைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுனால இது விளக்க நிறைய இருக்குது, விவரிக்கிறதுக்கு தான் கஷ்டமாகுது. அப்போது உம்முன்னு இருந்தால் சுடு மூஞ்சின்னுவாங்க இல்லை, அது மூஞ்சி எப்பவும் சுடு மூஞ்சாத்தான் இருக்கும் அப்படின்வாங்க. ரெண்டாவது என்னன்னுவாங்க, கலையாக இல்லாத இருந்தா அல்லேலூயா ஊமக்கொண்டா மூஞ்சின்னுவாங்க. இதெல்லாம் பேர் வைப்பாங்க நம்ம ஜனங்க. ஊமக்கொண்டா மூஞ்சி, சுடு மூஞ்சி. சில பேர் பாரு அப்படி இப்படி பார்க்குறாங்க, தலை மேலே போகுது. ஆமாம். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, கலையாக இல்லாதவங்க கலைன்றது என்னதுன்னா எப்பவும் முகம் சிரிச்ச மாதிரியே இருக்கும். அந்த முகத்தில் பல்லு எப்பவும் தெரியும். அந்த மூஞ்சி வந்து எப்பவும் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆமென் சொல்லுங்க. அப்படி இப்படி கும்முன்னு இருக்கும். ஆமென். ஏன்னா அது கலை. ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கா?
மூஞ்சி கிள்னா பண்ணு மாதிரி இருக்கும் தெரியுமா? அப்போ அதுதான். அப்போ அவங்கள 10 நாளைக்கு அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அவர் வைக்கிற ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டா அவங்க கலையாக இருக்கணும், புஷ்டியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், நாணத்தோடு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சாமர்த்தியக்காரராக இருக்கணும், எல்லாத்துலேயும் சாமர்த்தியம் இருக்கணும். அப்படின்றதுக்காக ராஜாவுடைய ஆகாரத்தை அவங்களுக்கு வைப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆமென் சொல்லுங்க, நீங்கள் கொடுக்குற பூஜை போடுற பொருளை எதையும் நாங்கள் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அல்லேலூயா. பருப்பு சாப்பாடு இருந்தாவே எங்களுக்கு போதும். எப்படி தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் அது வந்து பருப்புன்றது பாதாம், முந்திரி, நிறைய காரியம் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவங்க 10 நாள் அவங்கள செக் பண்ணுறாங்க. இதில் பாருங்க, தீர்மானம் பண்ணுறாங்க. 8 தானில் ராஜா போஜனத்தை அவர் பானம் பண்ணாமல் திராட்சை ரசத்தை தன்னை தீட்டுப்படுத்தும் என்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணி தீட்டுப்படுத்தாதபடி வேண்டிக் கொண்டான். நான் சாப்பிட மாட்டேன், நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஆக்கி சாப்பிட்றோம், ராஜா சாப்பாடு தேவையில்லை. அல்லேலூயா. ராஜா கொடுக்குற சாப்பாடும் நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு வர சாப்பாடையும் அவங்களையும் எங்களையும் 2 பேரும் ஒன்றா நிறுத்துங்க. யார் நல்லா இருக்கிறாங்களோ 10 நாளைக்கு எங்களை சோதிங்கன்றாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 10 நாள் அவங்கள சோதிக்கிறாங்க. 10 நாளைக்கு அப்புறம் கொண்டு போயிட்டு இப்போ அங்கே இருக்கிற ராஜாக்கு அடுத்ததாக இருக்கிற மந்திரி மார்க்கெட்டை கொண்டு போய் அவங்கள நிறுத்துறாங்க. 10 வாசிங்கப்போ. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவர்களாக. வாடி போனது. நம்ம முகம் வாடக்கூடாது. நீங்களாம் ரோஜா சொல்லுங்களேன். நீங்களாம் யாரு? ரோஜா வாடமா? ரோஜாவை பார்த்துக்கிறீங்களா? என்கிட்ட காட்டினார். அந்த சர்ச்சை திறந்தோடனே உங்கள் சபையை என்ன வாக்குவேன், ரோஜாவாக மாற்றுவேன். ரோஜாவில் வாசனை வருமா? யார் ரோஜாவில் வாசனை வருமா? வராதா? அல்லேலூயா. ஆமாம், மஞ்சள் ரோஜா இருக்குது, சிவப்பு ரோஜா இருக்குது, வல்ல ரோஜா இருக்குது, ரோஸ் ரோஜா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இங்கே உங்கள் முகத்தெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட காட்டினது ஒரு ரோஜாவை போல காட்டினார். அப்போ உங்கள் முகம் எதுலேயும் என்ன பண்ணக்கூடாது, வாடி போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எதுலேயும் வாடி போவாதீங்க. நீங்கள் ராஜா முன்னால் நிற்கணும். தூங்காத. ராஜா முன்னால நம்ம நிற்கிறோம். அங்கே நேபுகாத்நேசர் முன்ன தானியேல் நின்னாரு. இன்னைக்கு யார் முன்னால் நம்ம நின்றுக்கிறோம்? பரலோக ராஜாக்கு முன்பாக நின்றுக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வத்துக்கு முன்னே நம்ம நின்று இருக்கிறோம். நம்ம முகத்தில் என்ன வரக்கூடாது, வாடி போகக்கூடாது, கலை இல்லாத இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து தான் மற்றவங்க என்ன பண்ணணும், உங்கள் பக்கத்தில் உட்காரணும். புரியுதா? உங்கள் மேலே இருக்கிற அந்த மகிழ்ச்சி, உங்கள் மேலே இருக்கிற அந்த சந்தோஷம், உங்கள் மேலே இருக்கிற அந்த பலன், உங்கள் மேலே இருக்கிற அந்த ஜபம், உங்கள் மேலே இருக்கிற தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், பரிசுத்தம், இது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பிடிக்கணும். என்ன வாயை திறக்க மாட்டீங்களே? நல்ல வாயை தரங்க. வாடி போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க இது இதை சாப்பிடக்கூடாது தான். இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னா நிற்கக்கூடாது தான். இங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நாங்கள் எங்கே போனாலும் ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் டைம் பாஸுக்கு யாரையும் பக்கத்தில் இருக்கிறவங்களா அக்கத்தில் இருக்கிறவங்கள நாங்கள் இது வரைக்கும் இணைந்ததே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தேவனை துதிக்கிறதுக்கு நேரம் பத்தலை. அது இல்லாத அவங்க ஃபஸ்ட்டு தீர்மானம் ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், கண்ட காரியத்தை தனக்குன்னு கொடுக்குறத சாப்பிட்டு அவங்கள தீட்டுப்படுத்திக்கல, அதில் தீர்மானமாக இருந்தாங்க. ஆமென்.
ரெண்டாவது அது மட்டும் இல்லை, அவங்களுடைய தீர்மானம் அங்கே ஒரு ராஜாவை மட்டும்தான், அல்லேலூயா, ராஜா நிறுத்தின பொருசலையை தான் கும்பிடணுன்றாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்களேன், 13 டக்குன்னு வாசிங்க. ம் நேபுகாத்நேசர் ம் கோபம் கொண்டு ம். சாத்ராக்கையும் ம். மேஷாக்கையும் ம். அபேத்நேகோவையும் ம். அழைத்துக் கொண்டு வரும்படி ம். கட்டளையிட்டான். ம். அவர்கள் அந்த புருஷரை ம். ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது ம். நேபுகாத்நேசர் அவர்களை நோக்கி, ம். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ம். என்பவர்களே, ம். நீங்கள் என் தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் ம். நான் இருக்கிற பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் ம். இருந்தது மெய்தானா? ம் இப்போதும் ம். எக்காலம், நாகஸ்வரம், ம். கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், ம். தும்புரம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் ம். சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது ம். ஆழ விழுந்து ம். நான் பண்ணி வைத்த சிலையை ம். பணிந்து கொள்ள ம். ஆயத்தமாய் இருந்தால் ம். நல்லது. ஆமென். ஆமென். 16 சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் ம். ராஜாவை நோக்கி, ம். நேபுகாத்நேசரே, ம். இந்த காரியத்தை குறித்து இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராகிறாரு. தப்பிவிக்காம போனாலும் நீங்க ஆராதனை பண்ற அந்த சிலைய நாங்க கும்பிட முடியாதுன்றாங்க. ரெண்டாவது தீர்மானம், ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம எந்த இடத்துல வாங்குறோம், எந்த இடத்துல சாப்பிட்றோம், அது தீர்மானம் எடுக்கணும். ரெண்டாவது தீர்மானம், ஆமென் சொல்லுங்க, நம்ம சிலையை கும்பிட மாட்டோம். ஆனால் திரையரங்கில் வர படத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கட்டாயமாக பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களா. அது தப்பு. நீ கர்த்தருக்கு தான் ஆராதனை செய்யணும். அங்கே பைபிள் சொல்லுது, கர்த்தர் ஒருவருக்கு. அங்கே பிசாசு வந்து இயேசுவை 40 நாளில் பாஸ்டிங் ஜாபத்தில் இருக்கும்போது அவரை கொண்டு போய் உலகத்தெல்லாம் காட்டுறான். அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் உனக்கு தருவேன்றான். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டும் ஆராதனை செய்வன்னு எழுதியிருக்குது. உலகத்தில் இருக்கிறத அத்தனையும் காட்டுறான். ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்துருவேன், என் பாதத்தில் நீ பணின்றான். இயேசு சொல்றாரு, என் அப்பால போ. அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் நம்மளுக்கு யாருன்னா சொல்லி கொடுத்தா கூட அதில் நம்ம துணை போவாதபடி அதை நம்ம என்ன பண்ணோம், அப்பால போன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? இப்போ நான்லாம் சினிமா டிக்கெட்டே விற்றுக்கிறேன் தெரியுமா? மலை ஒரு மம்டியான்னு ஒரு படம், அந்த ஆள் முடி இப்படி வச்சுன்னு இருப்பான். கொம்பரி மூக்கன்னு ஒரு படம், அப்போ கொம்பரி மூக்க, மலை ஒரு மம்டியா, ஆமின்னு சொல்லுங்க. நிறைய படம் சொல்லலாம். முரட்டு காலை, அல்லேலூயா, பாயம்புலி, அமீன், தாய்க்கு அடிமை, எனது ஒரு படம். அந்த நாளெல்லாம் படத்தை பார்க்குறது மட்டும் இல்லை, நான் யூடியூப் அந்த இது சன் நியூஸில் ஃபஸ்ட்டு டாப்பாக எது படங்குதோ அது வந்து பேட்டி கேட்பாங்க. அதில் நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், விஜயகாந்த் அடிச்சா இருப்பார், அப்படி மாதிரி அடிச்சார். ஆமென். 100வது நாள், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நிறைய படம் என்கிட்ட நிறைய இருக்குது. நான் பார்த்த படம் இது வரைக்கும் இருக்குது. சினிமா பாட்டு இது வரைக்கும் இருக்குது என்கிட்ட இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயத்தை ஆமென் சொல்லுங்க. அதில் இருந்தால் தான் நான். ஆனால் எப்போ ஜீசஸ் என் வாழ்க்கைக்கு வந்தாரோ, அல்லேலூயா, அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட காரியத்தில் யார் சினிமா கூப்பிட்டாலும் இல்லை டிவியில் போட்டப்போ, எங்களுதெல்லாம் பெரிய டிவி, ஓடிடி போட்டாவா இப்போ இருக்கிற படத்தை எல்லாத்தையும் பார்த்துடலாம். தேட்டர் எங்கள் வீட்டில் இருக்குது, டால்பி சவுண்ட் எங்கள் வீட்டில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நல்ல கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க. நீ பார்த்துட்டு அங்கேயே தான் இருப்ப, அடுத்த கட்டத்துக்கு நீ போக மாட்ட. ஆனால் இவங்கள போல நீ, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பிக்க வல்லவர்.
அவர் என்னை வந்து விடுவிக்காம போனாலும் நீங்க கும்பிடுற சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம், கும்பிட மாட்டோம், ஆராதிக்க மாட்டோன்றாங்க. அப்ப சிலைன்றது என்னதுன்னா, ஆமன் சொல்லுங்களா, விக்கிர ஆராதனை கோவிலுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். ஆமன் சொல்லுங்க. உலக காரியத்தில் இருக்கிற சினிமா, டிவி, இது அது இதை நம்ம இன்னும் கூட என்ன பண்ணோம், அதுலேயே தான் இருப்போம். இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போறோம். அல்லேலூயா, சூப்பரா இல்லை? ஆமன் சொல்லுங்க. நீ படம் பார்க்க நீ அதே இடத்துல தான் இருப்ப. நீ கர்த்தரை ஆராதனை பண்ணிப்பாரு, கர்த்தரை மகிமைப்படுத்திப்பாரு, கர்த்தரை துதிச்சுப்பாரு. ஆமன் சொல்லுங்க. அவ பாருங்க, 7 மடங்கு அக்னியை 14 மடங்கு ஆக்கி அந்த அக்னியில தூக்கி போடுறாங்க அவங்கள. ஆனா அவங்களுக்கு முடி கருகுல, மேல போட்டிருந்த டவுலு எரியல, அந்த நெருப்பு வாசனை அவங்க மேல இல்ல. அங்க தூக்கி போட்டவன் சொல்றான், இவங்க யாரு, இவங்க கொடுக்கிற தேவன் தான் உண்மையானவர் என்றான். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் உண்மைன்றதை காட்டினா நீங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? நான் ஒரு ஆமா இங்க சொல்லுது, அந்த அக்னியில தூக்கி போடும் போது 3:25 சொல்லப்பட்டிருக்குது, 4 பேரா அந்த அக்னியில 3 பேரா இருந்தவங்க 4 பேரா அந்த அக்னி நடுவில் உலாவி கொண்டு இருந்தாங்கன்னு. அல்லேலூயா. அங்க இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற ராஜா பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஆமென் சொல்லுங்க. நம்மள கூட கர்த்தர் அப்படிதான் மற்றவங்க ஆச்சரியப்படுற போல நம்ம தேவனை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் அங்க ஒரு ஆராதனை இருக்குது, ரொம்ப ரொம்ப டாப்பா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப நல்ல இசை, நல்ல பாடல், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, எல்லாம் அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு கர்த்தர் சாயந்தரம் நடத்துவார். நம்மளை மற்றவங்க இட்டுன்னு போய் சினிமா தேட்டரில் நிறுத்தக்கூடாது. உன்னை சினிமா தேட்டருக்கு இட்டுன்னு போற பிள்ளைகளை நீ இந்த சபைக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் சாமர்த்தியம். அவங்களுக்குள்ள சாமர்த்தியத்தை கொடுத்தாரு, திறமையை கொடுத்தாரு, கல்வியை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. அழகை கொடுத்தாரு. அதை கர்த்தரை தான் அவங்க ஆராதிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரக்கூடாதா? ஆமே. அது மட்டும் இல்லை, அவங்க திறமை அதுதான் தீர்மானம் எடுத்தாங்க. ஆமே. முதல் நீங்க குடுக்கத்தை நான் சாப்பிட மாட்டேன்னு தீர்மானம். ரெண்டாவது, நீங்க கும்பிடுவீங்க, நீங்க அந்த தேட்டருக்கு போவீங்க, நீங்க அதை பார்ப்பீங்க, நான் பார்க்க முடியாது. நீங்க செய்வீங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் உன்னை வெறுப்பேத்திக்கினா கூப்பிடுவாங்க. நீ ஒரு தீர்மானம் எடுத்து நின்று பாரு, கொஞ்ச நாள் பொறுத்து உன்னை தப்பான வழியில நடத்தினவங்க கையெடுத்து கும்பிடுறவங்களா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, தீர்மானம். தானியேல் கையெழுத்து போட்டு கூட நான் 3 வாட்டி ஜெபம் பண்ணுவேன் தீர்மானம் எடுத்தாரு. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 10 சொல்லப்பட்டிருக்குது, அரசாங்கம் தானியேல் மேல இருந்த போராம, பூச்சிருப்பு, எரிச்சல், தானியேல் தான் தேவன் வந்து அந்த இடத்துல எல்லா அதிகாரிகளுக்கும் இவரை தான் பெஸ்டான ஆளா வைக்க பார்த்தாங்க. அந்த ராஜா தானியேல் அந்த அளவுக்கு அரசாங்கத்தில் ரொம்ப ரொம்ப நல்லவரா, ரொம்ப நல்லா உழைச்சாங்க, நல்ல அரசாங்கத்துக்கு நல்லா கஷ்டப்பட்டாங்க. இப்போ அங்க இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, இவரை எல்லாருக்கும் மேல இவரை உயர்த்தணும்னு விரும்புறாரு. அதை பார்த்து வேலை செய்த அத்தனை பேர் என்ன பண்றாங்க? ஆமென் சொல்லுங்க. கண்ணை தாருங்க தட்டு. ஆமென் சொல்லுங்க. அப்பப்ப கையெழுத்து போட்டு கூட அவன் என்ன பண்றான்? ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் எடுத்தான், நான் என்னதான் கையெழுத்து போட்டாலும், எந்த வேலைக்கு போனாலும், எந்த இடத்துல வேலை செய்தாலும், நான் தேவனுக்கு கொடுத்த காரியத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. அதனால தான் தேவன் ராஜாக்கள் மாறினாங்க, தானியேல் மாறல. தெரியுமா? அரசாங்கம் மாறிச்சு, தானியேலுடைய உயர்வை, ஆசீர்வாதத்தை
ஒருத்தராலையும் மாற்ற முடியல. தானியேலை தேடினாங்க. ஆமென். அரசாங்கத்தில் இருக்கிறவங்க தேடினாங்க, முதலமைச்சருங்க தேடினாங்க, பிரதமருங்க தேடினாங்க. காரணம், அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் எடுத்தான். ரெண்டாவது, ஆராதிக்கிறதுல தீர்மானம் எடுத்தான். மூணாவது, அவன் ஜெபம் பண்ணுறதுல தீர்மானம் எடுத்தான். இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு பல பேர் கஷ்டமாகுது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். ப்ரேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் பார்க்குறேன், பெரியவங்கள சின்னவங்கள பார்த்தா கூட அவங்க ப்ரேயரை 1 hour கூட இப்போ பண்ணுறதில்ல. 3 நிமிஷம் தான். அந்த ப்ரேயர் எப்படி தான் முடியுதுன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. கையெழுத்து போட்டாங்க பாருங்க, அதை வாசிங்க. 6:10. தானியேலும் என்றால், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலாகையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். அப்புறம் அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி, தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக உனக்கு விரோதமா கூட சாத்தான் கூட்டம் கூடுவான் உன் ஜெபத்தை தடுக்க. ஆமென் சொல்லுங்க. உன் ஜெபத்தை வச்சுதான் உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்திருப்பாரு. அதை நிறுத்துறதுக்கு அவன் தடுப்பான். நீ துணை போயிடாத. அல்லேலூயா. நீ துணை போயிடாத. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அதெல்லாம் தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவே, தாவீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி அவர் காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்துட்டு நீ போய் ஜெபம் பண்ணலாமாடா தானியேல்? ஆமென் சொல்லுங்க. 3 வேளை எப்படி சாப்பிட்றோமோ தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபம் தான் சிங்க கேவில கொண்டு போய் அவரை போட்டு கூட அவருக்கு விரோதமா வந்த சிங்கம் தானியேலோட சேர்ந்து ஜெபம் பண்ணுது. அல்லேலூயா. தானியேல் முழங்கால் போட்ட சிங்கமும் முழங்கால் போடுது. தானியேல் சோத்திரம் சொன்னா இதோ சோத்திரம் பண்ணுது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ தானியேல் இருக்கிற வரைக்கும், அப்போ தானியேல அந்த ராஜாவே கேட்குற துயர சத்தத்தோட, தானியேல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராகிறாரான்றார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, ராஜாவே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கனை சேதப்படுத்தாதபடி அது வாய கட்டி போட்டாருன்றார். உங்களுக்கு விரோதமாக காரியத்தெல்லாம் கூட கர்த்தர் கட்டி போடுவார். ஜெபம் முக்கியம். தீர்மானம் எடுத்ததை நீ என்ன பண்ணாத, தடுத்தா தட்டி விட்றாத. நான் பார்த்துக்கிறேன், நான் வேலை செய்துக்கிறேன், நான் இந்த டெலிஃபோன் ஆஃபீஸில் வேலை செய்துக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறேன், ஆண்டவரை காலையில் சைன் பிரேயில் போய் ஜெபம் பண்ணுறேன், மத்தியானத்தில் ஜெபம் பண்ணணும். ஆனால் நான் எங்கே பல்ல நோண்டி அந்த கேபிள் எடுப்போனோம், அந்த சாப்பாடு டைம் கொடுக்கும்போது 1 hour அந்த பகுதியில் உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. ஜெபம் பண்ணிக்கிறேன், சாயந்தரத்தில் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆண்டவர் முன்னால் நிற்கிறது ஜெபந்தான். ஜெபந்தான். இன்னைக்கு ரொம்ப பேர் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாததுனால்தான் சிங்கம் அவங்கள என்ன பண்ணுது, அவங்க மேலே பாயுது. வீட்டில் சமாதானம் கேடு பாயுது, வீட்டில் சண்டை பாயுது, வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பாயுது. அல்லேலூயா. சிங்கம் அந்த ராஜா தானியேல வெளியே கொண்டு வராரு. அவருக்கு விரோதமாக யார் தானியேல சிங்க கவியில போட்டாங்களோ, புருஷன் பண்டாட்டியா நீங்க வாங்க வெல்கமுக்குன்னு கூப்பிடுறாங்க. புருஷன் பண்டாட்டியா போறாங்க. உள்ள போன உடனே சிங்கம் அவங்க மேல பாய்ந்து அவங்க எலும்பு நொறுக்குது. உங்களுக்கு விரோதமாக எலும்பெல்லாம் கூட கர்த்தர் நொறுக்கிடுவாரு.
அல்லேலூயா. ஆமா, ஜெபத்தை முக்கியப்படுத்துங்க, தீர்மானம் எடுங்க. காலையில் நான் இவ்வளோ பைபிள் படிப்பேன், காலையில் இவ்வளோ ஜெபம் பண்ணுவேன், ஆமென். மத்தியானத்தில் இவ்வளோ ஜெபம் பண்ணுவேன்னு தீர்மானம் எடுங்க. நைட்டில் இவ்வளோ நேரம் நான் ப்ரேயர் பண்ணணும், இவ்வளோ நேரம் இத்தனை பேருக்கு நான் ஜெபம் பண்ணணும், இத்தனை பட்டணத்துக்கு நான் ஜெபம் பண்ணணும், எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நான் தான் ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபத்து நிமித்தம் தான் எங்களை சுற்றி இருக்கிற மக்களை ஆண்டவர் பாதுகாக்க முடியும். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆமென் சொல்லுங்க. நாங்கள் காலையில் ஜெபிக்கிறோம், எவ்வளோ ஜெபம், 1 ஹவரில் பல பேருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை அழகுபடுத்துவாரு? தீர்மானம் எடுக்கிறவங்கள, ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் எடுப்பீங்களா? தம்பி, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும். எங்கள் ஆயுசு, எங்கள் ஆயுள் முழுக்கும் அழகானவரே, எங்க வாழ்க்கையை அழகா மாத்தின தெய்வ நீரே. அப்ப யார் வாழ்க்கையை அழகா மாத்துவாரு? சொல்லுங்க. தீர்மானம் எடுக்கணும். நான் எடுக்கணும், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கணும். யோசேப்பு தீர்மானம் எடுத்தாரு. போர்த்திபா என் மேல கையை வச்சாலும் அந்த கையை தட்டுவேன். யோசேப்பு தீர்மானம் எடுத்தாரு. எங்க அண்ணன் தம்பிங்க தப்பு பண்ணாலும் நான் அவனுங்க பண்ற தப்பு பண்ண மாட்டேன். அவனுக்கு கூட இருந்தவனுங்க திட்டு பசங்க, ஆமென் சொல்லுங்க, கொலைக்கார பசங்க, விபச்சார பசங்க. ஆனால் யோசேப்பு மட்டும் தேவன் தனியாக தீர்மானம் எடுத்து தான் அவர் தனியாக அந்த வீட்டில் காட்டினாரு. தீர்மானம் தேவனோட இருக்க நம்ம தீர்மானம் எடுத்தா, ஆமென் சொல்லுங்க. வாயை திறக்க மாட்டீங்களா? யாருக்கு அது பிடிக்கலையா? சேதி நல்ல வீடு எடுக்க வாங்க, தீர்மானம் எடுப்போமா அப்படின்னா அல்லேலூயான்லாம் தீர்மானம் எடுங்க. இன்னும் 5 மாசங்க இந்த வருஷத்தை முடிக்க, ஆமென் ஆமென் சொல்லுவோமா? ஆமா. எங்கள் ஆயுள் முழுக்க அழகானவரே, எங்கள் வாழ்க்கையை அழகா மாத்தின தெய்வம் நீரே. நான் பார்த்த அழகெல்லாம் என் முன்ன தோத்தது. ஏன்னா இப்ப அழகு இருக்கும், 50 வயசுக்கு மேல ஆனா போயிடும். ஆனா அந்த அழகு எப்பவுமே இருக்கும். அந்த முகம் முகத்தோட ஒட்டக்கூடாதா? இல்ல பாடலாமா? ஒரு சான்ஸ் மட்டும். இது சாயந்தரமா இந்த பாட்டு அங்க ரிலீப் இது பண்ணும். ரைட். அழகானவரே, எங்கள் வாழ்க்கையை எங்கள் ஆயுள் முழுக்க அழகானவரே, எங்கள் வாழ்க்கையை அழகா மாத்தின தெய்வம் நீரே. நான் பார்த்த அழகெல்லாம் உன் முன்னே தோத்து, நான் கண்ட பாசமெல்லாம் வேஷமாக போனது. நான் கண்ட உன் முன்ன தோத்தது. நான் பார்த்த எங்கள் ஆயுள் முழுக்க அழகானவரே, எங்க வாழ்க்கையை அழகா மாத்தின தெய்வம் நீரே. ஆமென். கை தட்டுமா? விரைவில் வரும். ஆமா ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த பாடெல்லாம் சாயந்தரத்தில் நம்ம பாடி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரட்சிப்பை சொல்ல போகிறோம். நீங்கள் எது பண்ணாலும் 6 மணிக்குள்ளே எல்லாத்தையும் வீட்டில் முடிச்சுட்டு கழிச்சுட்டு அந்த பக்கம் வந்துடுங்க. ஒரு நோக்கம் இருந்தது. நீங்கள் கூட இந்த இடத்துக்கு வரீங்கன்னா
ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பிளான். இந்த இடத்துல உங்களை கொண்டு செய்யணும்னு தேவன் வைத்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. உங்களை கொண்டு தேவ விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு இங்கே உங்களை கொண்டு வந்திருக்கலாம், தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. அவர் இயேசுவதை சொல்கிறாரு. அவர் சிலுவையில் அறையறதுக்கு முன்னே அவர் போய் ப்ரேயர் பண்ணும்போது சொல்கிறாரு, பிதாவே இது என்னுடைய சித்தம் இல்லாதபடி உன்னுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதாக 3 வாட்டி ஜெபிக்கிறார். பிதாவே இது என்னுடைய விருப்பம் இருக்கக்கூடாது, சிலுவையில் அறையிறது உன்னுடைய சித்தம், நான் இறந்தால் தான் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்றது உன்னுடைய விருப்பமாகுது, உன்னுடைய சித்தம். பாருங்க, உயிரை கொடுத்து பல உயிர்களை காப்பாற்ற முடியுமா? இப்போ என் உயிரை வந்து கேட்டாங்கன்னு நான் எப்படி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. நீ உயிரை கொடு, உன் ரத்தத்தை கொடுன்னா கூட கொடுக்க முடியாது. ஒரு கண்ணை கொடுத்துறேன் அப்படின்னா கொடுப்பேனா? ஒரு கிட்னியை கொடுனா கொடுப்பேனா? ஆமென் சொல்லுங்க. இயேசு தன்னுடைய உயிரையே என்ன பண்ணார்? நம்ம எல்லாருக்கும் கொடுத்து நம்மளை அவர் பிள்ளைகளாக மீட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். எபிரியரில் பாருங்க, எபிரியர் 12:19 பாருங்களேன். 12 வாசிங்க. 12:19 9. எபிரியர் 9:12 வாசிங்களா? டக்குன்னு வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா பார், வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினால அல்ல, தம் சொந்த ரத்தத்தினால, சொந்த ரத்தத்தினால, இயேசு சொந்த ரத்தத்தினால ஒரே தரம் நித்திய மீட்பு, நித்தியத்துக்கு போற மீட்பு உண்டாக்கினாரு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போற மீட்பை இயேசு உண்டாக்கினாரு. நித்தியத்துக்கு போற மீட்பை இந்த பூமியில நம்மளுக்கு அவர் கொடுத்தாரு. ஆமென். அதுலயே 19 வாசிங்க. சகல ஜனத்துக்கும் ரத்தத்தை தண்ணீரோடும் ஆமென். இப்போ உங்க காதுல ரத்தத்தை பூசினா ஒத்துக்குவீங்களா? இப்போ திருவிருந்த எடுத்து உங்க முகத்தில் அடிச்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இது திருவிருந்தனா பரவாயில்ல, அது ஒரு சர்க்கரை திராட்சை ரசம் பரவாயில்ல, கொஞ்சம் மேலே உயிர்ந்தா கூட நான் வாயு வையா வந்தா அப்படின்னு பண்ணலாம். ஆட்டு ரத்தத்தை எடுத்து ஆட்டு தோல் எடுத்து பிரஷ் மாரி வச்சுக்கின்னு முகத்தில் வந்து இப்படி வாங்க இப்படி அடிச்சா அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வரும். திருவிருந்து கொடுக்குறம்மா உனக்கு. எப்படி இருக்கும்? என் பையனை ஆட்டு ரத்தத்தை எடுத்து மூஞ்சில் அடித்து 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 ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் பாருங்க, அவருடைய ரத்தத்தை நம்மளுக்காக கொடுத்து ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி நீ கோயை எடுத்துன்னு போனோம், ஆடை எடுத்துன்னு போனோம், புறாவை எடுத்துன்னு போனோம் சொல்லிட்டு பார்த்து ஆமென் சொல்லுங்க. மனுஷனையே கேட்டார் அப்போ, ஆனால் மனுஷனை அவர் பலியாக கொடுக்கல. ஆமாம், என் மேலே வச்ச பயத்துக்கு உன் பையனை நீ எதுவும் பண்ண இப்போதான் நீ பயப்படுறன்னு தெரியுது எனக்கு, அப்படி நிறுத்து உன் பையனை. நீ கொண்டு வராத ஆடை அன்னைக்கு ஆடா ஆபிரகாமுக்கு முன்பாக அவர் நின்னாரு. அல்லேலூயா. மோசே முன்னால ஆடா நின்னாரு. ஆமென். அந்த எகிப்து தேசம் முழுவதும் தெளிச்ச ரத்தம் தான் அந்த ஜனங்களை அந்த பார்வன் கையிலேருந்து வெளியே கொண்டு வந்தது. அல்லேலூயா. அன்னைக்கு மோசே முன்னால் ஆட்டு ரத்தமாக இருந்தார், ஆனால் நம்ம முன்னால் இயேசு ரத்தமே. நம்மளாம் எவ்வளோ பாக்கியவான், எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. அப்போ உங்களை குறித்து ஒரு நோக்கம், இயேசு கிறிஸ்து குறித்து பரலோகத்தில் ஒரு நோக்கம் இருந்தது. இவர் போனாதான் பூலோகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வர முடியுன்றது பிதாவுடைய சித்தமாக இருந்தது. அவருடைய நோக்கம் இயேசுவை கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இன்னைக்கு ஜெபிங்க, நீங்க
இயேசுவே இந்த ஆராதனைக்கு என்னை கொண்டு வந்தீங்களே, இந்த சபைக்கு என்னை கொண்டு வந்தீங்களே, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் கிட்ட அவர் பேசுவார். நான் இங்கே ஜெபிச்சேன், நம்ம பிரிகில் ரோட்டில் நடக்குதுல்ல அந்த கூட்டத்துக்கு ஜெபிச்சேன். நாங்கள் இங்கே தான் இடத்த கேட்டுனுக்குறோம் ஆராதனை நடத்த. ஆமான்னு சொல்லுங்க, இங்கே தானே இடம் கிடைக்கணும். இப்போ அந்த இடத்துல ஒரு ஜப வீடை கற்று திறந்தார். 5 மணியானா போய் ஜெபிக்கிறோம். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் பெர்மிட்டில் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கே அந்த பகுதியில் வர வச்சிங்கன்னு கேட்டேன். சொன்னார், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, இதோடு முடிச்சிடறேன். நோக்கமாக இருக்கணும், தரிசனமாக இருக்கணும். நோக்கம் மட்டும் இருந்து தரிசனம் இல்லைனாலும் வேஸ்ட்டு தான். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், நம்ம வந்ததுக்கு இங்கே ஒரு நோக்கங்குது, நம்ம வந்ததுக்கு இங்கே ஒரு தரிசனங்குது. என்கிட்ட காட்டினாங்க 5 மணிக்கு எல்லாம் குடிக்கிறத காட்டினாங்க. 5 மணிக்கு எழுந்து 4:30 மணிக்கு எழுந்து டீ எப்படி குடிக்கிறானுங்க, அதே மாதிரி அந்த சதாசிவன் தெரு ஃபுல்லாக ஒருத்தனுக்கு ஒருத்தன் இப்படி உட்காந்துக்கிறான். அம்மா மாரி இப்படி உட்காந்து ஊற்று 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 ஊற்றுறன்றான். நான் வண்டியில் போகிறேன், ஊற்று குடிக்கலாங்க, ஊற்று பத்தாது, ஊற்று வாங்கிக்கலான்றான். வீட்டில் சாப்பாடு இல்லை, போட்டுக்கு நல்ல துணி இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. அது கூட சாப்பிட்டுனான்றான். இவனுக்கு 4 பேர் சேர்ஸ் பண்ணுறானுங்க. சாப்பிட்ணும் சாப்பிடணும் 4 பேர். இதை காட்டினார். பார்த்தியா, அவன் மனைவியால் அவனை மாற்ற முடியாது, ஆனால் நீ ஜெபம் பண்ணா அவன் மாறுவான். அதுக்கு தான் இங்கே கொண்டு வந்த உன்னை. ஆமான்னு சொல்லுங்க. எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியலையா, எல்லாராலையும் அழ முடியலையா? ஆமான்னு சொல்லுங்க. திருப்பி மறாதனால அங்கே போகிறேன் ஜெபத்துக்கு. அடிக்கடிக்க கேள்வி கேட்டுன்னு வரேன். திருப்பி நான் ஒரு 2 நாள் பொறுத்து ஆண்டவர் வந்தார். எதுக்கு உன்னை அனுப்புன்னு தெரியுமா? அங்கே காலையில் ஜெபம் பண்ணார். வாலிப பிள்ளைகள் 14 வயசு பசங்க, 15 வயசு பசங்க, 16, 18 வரைக்கும் இதுக்கு ரொம்ப 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 ராஜாவே உடம்பெல்லாம் கூட தடிக்கலாம். இதில் புல்லாக இருக்கிறாங்க. இதுக்கு நேரங்குது, ஆண்டவரை துதிக்க நேரம் இல்லை. அதில் காட்டினார், ஒரு வாலிப பையனை காட்டினார். 15 பசங்க சேர்றாங்க, அவங்க கெஞ்சா அடிக்கிறாங்க. இந்த கூல சாக்கில் ஏதோ ஒரு போதை, அதை சாப்பிட்றாங்க. இன்னொன்று இந்த அபின் இதுமாரி பல காரியத்தை போதைக்கு அடிமையாகிறாங்க. 16, 15 வயசு பசங்க காலையிலேயே எழுந்து போகிறவங்கள மடக்கிறாங்க. தனியாக ஒருத்தர் போயிட்டாருன்னா அவர் பாக்கெட்டில் இருக்கிற பணம்லாம் இவங்களுக்கு தான். ஆமான்னு சொல்லுங்க. தெரியுமா? போட்டு அடின்னு அடித்து ஃபஸ்ட்டு மிரட்டுறாங்க. கொடுக்காத பாக்கெட்டில் இவர் கையை வச்சுக்கினாரு வச்சுக்கோ, முகத்தில் ஒரு குத்தி அதெல்லாம் பிடிங்கின்னு போ, நீ யார்கிட்ட சொல்லுன்னு பட்டுன்னு ஓடிடுறான். மீறி அந்த ஆள் முறைக்க வந்தால் கொலை பண்ணுறது கூட அஞ்ச மாட்டானுங்க, கொலை பண்ணிடுறானுங்க. ஆண்டவர் என்கிட்ட காட்டினாரு, பாரு பசங்க பண்ணுறத பாரு. இதுக்கு தான்பா உங்களை இந்த இடத்துல நான் ப்ரேயருக்கு நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னார். ஆமின்னு சொல்லுங்க. நல்லா நீங்கள் தெரிஞ்சுங்க, தெய்வம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடாது. உங்கள் மூலியமாக தான் தெய்வம் மற்றவங்களுக்கு யாருன்றதை காட்டும். அதுதான் முக்கியம். ஆமின்னு சொல்லுங்க. இப்போ நான் இங்கே வந்துக்கிறதா தேவன் என்னை இந்த இடத்துல நோக்கத்தோடு தான் கொண்டு வந்தார். பாருங்கள், பெருமிட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு தெருவில் தூக்கு போட்டுக்கினாங்க. அங்கே இருக்கிற சபையால் எதுவும் பண்ண முடியல. அப்புறம் நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே இந்த பகுதியெலாம் வந்து ஊழியம் செய்கிறோமே, எல்லாம் இறந்து போகிறாங்களே, இதுக்கு என்னென்ன நீ ஒரு கூட்டம் வை, அதில் என் ரத்தத்தை ஒவ்வொரு தலையிலையும் தெளி, அந்த தூக்கு போட்டுக்கிற ஆவியை இந்த பகுதி விட்டு துரத்துவனார். அப்படியே ஒரு 70 பேர் கூடி இதே பெர்மிட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அந்த பகுதியில் இருக்கிற ஆவி கதை துரத்துனேன். தெரியுமா? நம்ம தரிசனமாக இருக்கணும். நீங்கள் எதுக்காக வரன்ற நோக்கமும் உனக்கு இருக்கணும். இல்லைன்னா நீ கடவுளோடையும் கூட இருக்க முடியாது, சபையிலையும் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். ஆமான்னு சொல்லுங்க. தரிசனம் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, நோக்கம் இருக்கணும், தரிசனம் இருக்கணும்.
தரிசனம் இருக்கணும், நோக்கம் இருக்கணும். நான் கூப்பிட்டு நீங்கள் வராதிங்க. இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் யாருன்னா நான் கூப்பிட்டு இங்கே வந்து பாஸ்டரால் தான் நான் வரேன்னா இயேசு நாமத்தை அடுத்த வாரம் நீங்கள் வரக்கூடாது. கர்த்தருக்காக வாங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பல காரியங்களை, மோசையை கொண்டு தான் கர்த்தர் அந்த இடத்த எகிப்தில் இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வந்தார். இயேசுவை கொண்டு தான் பாவத்தில் இருக்கிறவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போனார். நீங்கள் அப்படிப்பட்டவங்களா வரணும். அப்போஸ்தலர்களை கொண்டு தான் அவங்களுக்கு பெரிய எழுப்புதலை அந்த பட்டணத்தில் கர்த்தர் கொடுத்தாரு. அவங்களுக்கு இருந்த தரிசனம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்கே கொன்னேரியும் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது தரிசனத்தை காண்றான். பேதுரு தரிசனத்தை காண்றாரு. இப்போ கொன்னேரி வீட்டில் தரிசனம் என்ன வருது? அவன் நல்லா ப்ரேயர் பண்ணுறான். நீ மட்டும் ப்ரேயர் பண்ண போதாது, உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் வீட்டில் கூப்பிட்டு நிறுத்தி ஆமென் சொல்லுங்க. இங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர் வச்சு நீ ஜெபம் நடத்துவியானா உன்னை சுற்றி இருக்கிற மக்களை பரிசுத்த ஆவியானவர் தான் பக்கமாக ஈர்த்துக்குவார், இயேசு பக்கமாக ஈர்த்துக்குவாருன்னாரு. அதே போல் அவன் செய்து பேதுரை கொண்டு வந்து வீட்டில் நிறுத்துறான். அங்கே அப்போஸ்தலர் 10:44 இருக்குது. வசனத்தை கேட்ட அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னு. அப்போஸ்தலர் 9 இருக்குது. தரிசனம் ஆமென். பேதுரு காண்றாரு, இப்போ பவுல் காண்றாரு. பவுலுக்கு கண்ணு போச்சு. பவுல் என்ன தரிசனம் காண்றாரு? ஆமென். அனினே என்ற ஒருத்தர் வருவாரு, உன்னை தொடுவாரு, உன் கண்ணில் இருக்கிற இருளை எடுத்துட்டு உன் நிமித்தம் பல பேர் ரட்சிப்புக்கு வர உன்னை பயன்படுத்துவாருன்றாரு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணலாமா? கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தரணும். ஃபஸ்ட்டு நம்ம தீர்மானம் எடுக்கணும். ரெண்டாவது நம்ம வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் வரீங்களா? நீங்கள் சும்மா வரல, ஒரு நோக்கம் இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்களேன். உங்களுக்கு நோக்கம் இருக்குதா? வர உங்களை குறித்து தேவன் ஒரு பிளான் வச்சுக்கிறார் தெரியுமா? உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்யணுன்ற பல காரியம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அதுதான் சர்ச்சை. தீர்மானம் எடுக்கணும். சபை தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறவங்களா இருக்கணும். தேவ தரிசனத்தையும் வெளிப்பாடும் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஜனங்க அத்தனை பேர் மேலேயும் காட்டுறவங்களா இருக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தரணும். ஜெபம் பண்ணலாமா? இப்போ திருவிருந்து சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற தன்னையே வந்து பலியாக கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமாம். அந்த பலியில் பரிசுத்தம் இருக்குது, அந்த பலியில் சமாதானம் இருக்குது, அந்த பலியில் பாதுகாப்பு இருக்குது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் நீங்கள் ஒப்பு கொடுத்தாப்பா எல்லாம் வாயை திறந்து, இயேசுவே இன்னைக்கு உம்முடைய திருவிருந்தில் நான் பங்கு பெற போகிறேன். எனக்குள்ள எந்த பாவங்கள், சாபங்கள், எந்த வியாதிகள், எந்த உமக்கு பிடிக்காத எந்த காரியங்கள் எனக்குள்ளே இருந்து பிசாசி உங்களை துக்கப்படுத்துறதும் துயரப்படுத்துறதும் உங்களுக்கு விரோதமாக என்ன நடத்துவானா, இன்னைக்கு இது என் சரீரத்தில் இந்த பிரெட்டும் இந்த சரீரமாக இதை நம்புகிறேன், இது உங்கள் ரத்தமாக நம்புகிறேன். எனக்குள்ளே உள்ளே போகும்போது எனக்குள்ள எந்த பிசாசுடைய கிரிகளை யார் எனக்கு விரோதமாக மந்திரமோ சூனியமோ எந்த பேய பிசாசியோ கண்ணுக்கு தெரியாத என் முன்னாலே என் வீட்டிலே இருந்தாலும் இன்னைக்கு இந்த திருப்பந்தி எனக்கு ஒரு பெரிய விடுதலையை தரட்டும். அன்னைக்கு பிசாசுடைய தலையை சிலுவையில் நசுக்குனீங்களே, இந்த திருவிருந்தை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமாம். அப்படி வாங்க. நாகராணி, சங்கீதா, இந்த கீதா, லாவண்யா அப்படி வாங்க. அமன் சொல்லுங்க. ரத்தம், இயேசு ரத்தம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தில் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென்.